இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். ஆமென் அல்லேலூயா. கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். ஆமென் இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமா வேலியாலே சந்தோஷமா இயேசுவின் இரத்தத்தாலே ஆமென் கரை திரையற்ற பரிசுத்தரோடு glory ஏழையாம் பொன்னியில் உலாவிடுவே. தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, ஆமென் அல்லேலூயா. ஆமென் இயேசுவோடு அகமகிழ்வே. முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன், பொற்கிரீடம் சூட்டினாலும் புகழ்ந்திடுவே. ஆமென் glory வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு எத்தனை பேர் உண்மையா சொல்லுவீங்க? என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கியத்தை நினைக்கையிலே. ஆமென் glory hallelujah hallelujah ஆமென். வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, ஏழைய நாள் என்று ஆமென். அப்பாய கண்ணீர் என்று ஆமென் அவளாயே இடுதே எனதுள்ளவோ. ஆமென் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் இன்ப இயேசு ஹல்லேலூயா. நித்தியமா மோட்ச வீட்டு நித்தியமா glory hallelujah. ஆமென் இன்ப இயேசு ராஜாவை நான் glory ஆமென் இன்ப இயேசு ராஜாவை நான் மகிழ்வே.
மகிமையில் அவரோடு நான். ஆமென். தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி ஹalleluya. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்தின் 7-8 வசனங்கள். ஜெயம் கொள்ளுகிறவன், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்வான். அப்ப கேட்கல, நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். இதுதான், இது கிறிஸ்தவத்தின் ஆரம்பம். அங்கிருந்து தான் துவக்கமே இருக்கிறது. அதுதான் துவக்கம். அப்பாடா, நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞான ஸ்நானம் எடுத்தாச்சு, இனி எப்படியும் வாழ்ந்து பரலோகத்துக்கு போயிடலாம். அப்படி கிடையாது. வேதம் நமக்கு தெளிவாய் காண்பித்து தருகிறது. ஜெயம் கொள்ளுகிறவன், ஜெயிக்கிறவனுக்கு தான். பரலோகத்தில் தோற்கிற ஒரு நபருக்கு கூட இடம் இல்லை. ஜெயிக்கிறவர்களுக்கு, ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தான் அங்கே இடம். அங்கே ஜெயித்தவர்கள் கூட்டம். இவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தவர்கள், சாத்தானை ஜெயித்தவர்கள், பொல்லாங்கனை ஜெயித்தவர்கள். ஜெயித்தவர்களுடைய கூட்டம் பரலோகத்தில் இருக்கும். தோற்றவர்களுடைய கூட்டம் அக்கினியும் ஆமே கந்தகமும் எரிகிற அந்த கடலிலே, அந்த நரகத்திலே காணப்படும் என்று வேதம் நமக்கு எச்சரித்து காண்பித்து தருகிறது. அது மாத்திரமல்ல, அதனுடைய 10வது வசனத்திலே பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய், வாசிங்க, தேவனுடைய மகிமையை அடைந்து எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். 22, 23 வசனங்களை வாசியுங்கள். அதிலே தேவ ஆலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். வெளிச்சம் கொடுக்கிற சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. 27வது வசனம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம். அவர் கையில ஒரு பர்சனல் டைரி இருக்கிறது. அது ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம். அதிலே எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாகும் போது அவனுடைய பெயர் அங்கே எழுதப்படுகிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள்ளாகும் போது அவனுடைய பெயர் அதில் எழுதப்படுகிறது. சங்கீதம் 87, ஏசாயா 4 இந்த அதிகாரங்களில் எல்லாம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட சத்தியத்தை நம்மால் பார்க்க முடியும். ஆமென். ஆனால் அதே நேரத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதாவுக்கு முன்பாகவும் தூதருக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கை. அப்போ நான் எழுதிட்டேன்பா, அதனால நான் அறிக்கை செஞ்சுதான் ஆகணும் அப்படி கிடையாது. சில பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடப்படும் என்றுதானே இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. அப்போ என் பெயர் கிறுக்கி போடப்படக்கூடாது என்றார். அதுதான் இயேசு கிறிஸ்து கடைசி காலத்தின் அடையாளங்களை சொல்லும் போது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம். என்னுடைய லாஸ்ட் ஸ்டெப் நான் எடுத்து வைக்கும் போது பவுல மாதிரி நான் சொல்லணும். ஓடும்போது அல்ல, ஓடும்போது பவுல் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்றென்று சொல்லுகிறதில்லை,
அதை அடையும்படிக்கு ஆசையாய் தொடருகிறேன். ஓடி முடிக்கும் போது சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அடுத்த வார்த்தை, எது முதல்? எது முதல்? ஓட்டத்தை. நம்ம ஓட்டம் துவங்கும் போதே எல்லாம் இருக்கு. கடைசி காலத்தில் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த ரட்சிப்பு. ஆனா அதை சுதந்தரிக்கணும்னா எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த அப்போ எதிராளியாகிய பிசாசு, பொல்லாங்கன், அவனுடைய டார்கெட் நீங்க நல்லா ஆசீர்வாதமா நிறைய பணம் சம்பாதிக்கணும், இதை தடுப்பதல்ல. தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக வருவான், இல்லை என்றல்ல. ஆனா அவனுடைய முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னா, நீ அந்த ஜீவனை. ஏன்னா சாத்தா என்னதான் அவனுக்கு சில காலம் அதிகாரங்கள் சில காரியங்கள் கொடுக்கப்பட்டாலும் அவனுக்கு கற்பனையில கூட நினைக்க முடியாத ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பரலோகம். கற்பனையில கூட. அதனாலதான் நமக்கு கிடைக்காத இந்த பரலோகம் இந்த மண்ணுனால உருவாக்கப்பட்ட இவனுக்கு கிடைக்குதா? தாங்க முடியல. சாத்தானுடைய டார்கெட் என்ன? கர்த்தர் உலாவுகிற இடத்துல இருந்து அவனை வெளியே கொண்டு போகணும். அது எங்கு? அது ஏதேனில் துவங்கி இன்னைக்கு சபைகளிலும் அதை செய்து கொண்டிருக்கிறார் அல்லவா? தேவ சமூகத்தை விட்டு விலக பண்ணணும். லோத்தை ஆபிரகாமை விட்டு விலக பண்ண சோதோமை ஏதேனை போல காட்டி கொடுத்தான். சோதோம் ஏதேன் அல்ல, ஆனா சாத்தான் அதை எப்படி காட்டி கொடுத்தான் தெரியுமா? ஏதேனை போல காட்டி கொடுத்தான். அதை பார்த்ததும் ஆபிரகாமை விட்டுட்டு நேரா போயிட்டான். இன்னைக்கு தேவ சமூகத்தை விட்டு ஏன்னா தேவனோடு இருந்தா தோற்க முடியாது, தேவனை விட்டு போனா ஜெயிக்க முடியாது. இந்த சத்தியம் நமக்கு தெரியுதோ இல்லையோ, சாத்தானுக்கு தெரியுது. நம்ம என்ன நினைக்கிறோம்? அதாவது இந்த செடியில இருந்து கொடியை கட் பண்ணா செடிக்கு டேமேஜ் கிடையாது, ஆனா கொடி இருக்குல்ல, ஆமே, அவ்வளவுதான், காஞ்சி போயிருமா, முடிஞ்சது. ஆனா பார்க்கறதுக்கு எது அழகா இருக்கும்? இப்படிதான் அந்த இடம். கம்பம் பக்கத்தில் ஒரு திராட்சை தோட்டத்துக்கு என்ன மினிஸ்ட்ரி முடிச்சுட்டு மதியம் ஒரு பாஸ்டர் கூட்டு போறாங்க, நீங்க வாங்க அப்படின்னு. நேரம் போனேன். அப்படி திராட்சை வெரி ஃபர்ஸ்ட் டைம் போனனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே அப்படி பார்த்து மெய் மறந்து திராட்சை பழங்கள்லாம் பார்த்து யாராவது நிற்கிறாங்களான்னு பார்த்து பறிக்கிறதுக்கு. என்னதான் நம்ம விலை கொடுத்து வாங்கினாலும் ஒன்று பறித்து சாப்பிட்றதுல ஆவேன். அதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்து அப்படி அந்த தோட்டத்தை விட்டு வெளியே வரும்போது அப்படி ஆவியானவர் பேசுறார், நில்லு அப்படின்னு. நீ இவ்வளவு நேரம் எதை பார்த்து ரெஸ்ட் அப்படி? ஆண்டவரே, அந்த கம்பு மாதிரி நிக்கி பார்த்தியா, அதுகிட்ட நீ போட்டோ எடுத்தியா? இல்ல. நீ எதுக்கிட்ட நின்று போட்டோ எடுத்த? ஃபுல்லா அந்த கொடி. ஆனால் உண்மையில செடி அது கிடையாது அப்படின்னு பார்க்கிறேன். அந்த செடியை பார்த்த ஒரு கம்பு, அதற்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. ஒரு புறம் நேசத்தால் பொங்குது இருதயம், இன்னொரு புறம் ஆண்டவரே என்னை அழகாக்க. ஆமென். நம்மளை முன்னிறுத்தி உண்மையிலே அவர் தாங்க நிஜம். ஆனா வலப்பக்கத்தில் நீளல்ல. நம்ம நிழலை யாராவது வந்து போட்டோ எடுப்பாங்களா? நம்மளை தானே எடுப்பாங்க. அவருக்கு அதுல ஒரு சந்தோஷம். அவர் இல்லைன்னா ஹல்லேலூயா, எவ்வளவு நல்லவர். என் ஓட்டத்தில் நான் நேசித்தவர் ஓ தகப்பன் வீட்டில் நம்புவே
நம்புவே. ஆமே ஜெயிப்பதற்காக நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள், ஒரு 5 காரியங்களை எழுதி வைத்திருக்கிறேன். அது 5 பேச முடியுமான்னு தெரியாது. ஆவியானவர் நடத்துகிற பிரகாரம் நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். 5 என சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் சொல்ல முடியலன்னா. 1, அமர்ந்திருங்கள். 2, ஆர்ப்பரியுங்கள். 3, அசதியாயிராதேயுங்கள். 4, அணிந்து கொள்ளுங்கள். 5, ஆயத்தமாகுங்கள். எல்லாரும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சொல்லிரும், அடுத்து வரட்டும். நான் சொல்றது அப்படி சத்தமா சொல்லுங்க. அமர்ந்திருங்கள், ஆர்ப்பரியுங்கள், அசதியாயிராதேயுங்கள். எல்லாரையும் சொல்ல சொன்னேன். சேர்ல, பால்கனில, கீழே, ஆன்லைன்ல எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுவோமா? அமர்ந்திருங்கள், ஆர்ப்பரியுங்கள், அசதியாயிராதேயுங்கள், அணிந்து கொள்ளுங்கள், ஆயத்தமாகுங்கள். ஆமென். அமர்ந்திருங்கள். சங்கீதம் 46:10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன அறிகிற அறிவிலே வளர வளர, அதாவது உனக்குள்ளே என்னை அறிகிற அறிவு வளர வளர நான் உயர்ந்திருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உயர்ந்திருக்கும் போது வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் அவர் தானே உயர்ந்திருக்கிறார். கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய வலதுகரம் என்ன செய்யுமா? கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அடுத்த வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை அறிவிப்பேன். நான் அமர்ந்திருக்கணும். எதுக்கு அமர்ந்திருக்கணும் தெரியுமா? அவர் உயர, அவர் உயர. அமர்ந்திருக்கிறது யார் அமர்ந்திருப்பார் தெரியுமா? 1, கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள். கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள். மரியாளை பாத்தீங்களா? கிச்சன்ல வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாரு? மார்த்தாளும் மரியாளும். இயேசுவை கூப்பிட போனது யாரு? மார்த்தாள். அந்த கூப்பிட போகும்போது மரியாள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் அந்த பேசேஜை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். நீ வீட்டில் போய் வேர்டு பை வேர்டா பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா மரியாதை குறித்து மார்த்தாளுடைய கம்ப்ளைண்ட், அவ என்ன விட்டுட்டு வர. அப்ப அது வரை என்ன பண்ணிட்டு இருக்கிறா? அப்போ ஆல்ரெடி மரியாள் வந்து மார்த்தாள் விட்ட கேப்பை ஃபில் பண்ணாங்க. ஆமே, அது தெரியாது. மரியாள் மார்த்தாள் போய் இயேசுவை கூட்டிட்டு இயேசு உள்ள வந்ததும் கையில் அப்படியே பாத்திரங்கள், யார்? இயேசு. டமார்னு ஒரு சவுண்டு. நேரா போய் பொசுக்குன்னு உட்காந்தாச்சு. ஆமே, மார்த்தாள் கூப்பிட்டுருப்பா. பரவாயில்ல, 2 பேரும் எழுப்பிட்டாங்க. எலும்பு எலும்பு. அவன் எப்படி அமர்ந்து இருக்கிறான்? மரியாளை பத்தி கம்ப்ளைண்ட் வருது. யார்கிட்ட வருது தெரியுமா? இயேசுட்ட வருது. மரியாளை பத்தி கம்ப்ளைண்ட் வரும்போது இயேசு உடனே, எலும்பு எவ்வளவு நேரம்? நீயும் அப்படி இல்ல இல்ல. கம்ப்ளைண்ட் வந்ததும், இங்க பாருமா, தேவையானது தேவையானது ஒன்று. இது ஒன்னும் போதும், இது ஒன்னும் போதும். என கேட்கிற சபையை நீ ஜெயிக்கிறதற்கு அப்பா பாதத்துல இது ஒன்னும் போதும். ரூத் போவாஸ் பாதத்துல இது ஒன்னும் போதும் அவ ஜெயிக்கிறதுக்கு. நீங்கள் அமர்ந்திருந்து. ஆமென். சீஷர்கள் எல்லாம் படகுல எழும்பி நிற்கிறாங்க. இயேசு படுத்து தூங்கினார். இயேசு எழுப்பும் போது
இயேசு முதல்ல எதை அதட்டினார் தெரியுமா? சீஷர்களை. உட்கார். ஆமென். இப்ப இயேசு எழும்புகிறார், சீஷர்கள் உட்கார்றாங்க. உன்னுடைய வாழ்க்கை பயணத்துல பல கொந்தளிப்புகள், பல எதிர்காற்றுகள். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று இயேசு அழைத்த போது திரளான ஜனங்களில் 12 பேர் படகில் ஏறுகிறார்கள். மத்திய 8வது அதிகாரம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. திரளான ஜனங்களில் வெறும் 12 பேர். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், அற்புதத்துக்காக வருகிற கூட்டத்தில் ஒரு ஆளா நம்ம இருக்கக்கூடாது. நம்மை தேவன் அழைத்தது ஒரு அற்புதத்தை செஞ்சு விடுவதற்கல்ல, அக்கறைக்கு கொண்டு போய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஓளங்கள் கண்டு நீ பயப்படேண்டா. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஓளங்கள் கண்டு நீ பயப்படேண்டா. காற்றினையும் காற்றினையும் கடலினையும் காற்றினையும் நியந்திரிப்பான் களிவுள்ளோம் படகிலுண்டு. நியந்திரிப்பான். கைகளை உயர்த்தி, எண்டே தேசம், எண்டே தேசம் இவிடையல்ல, இவிடை நான் பரதேசம். ஆமென். எண்டே தேசம் அக்கறையான் என்றே, அக்கறையா என்றே சாஸ்வத நாடு. அக்கறையா ஆவிடே நீ கோருக்குన్న பவனன வீடு. ஆவிடே நீ கோரு. கர்த்தர் ஆயத்தப்படுத்தி. ஆமென். தேவையானது ஒன்றே, நீ அமர்ந்திரு. காரணம், அவரை அறிகிற அறிவுதான் நித்திய ஜீவன். அவர் சமூகத்தில் அமர்ந்து அமர்ந்து சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே இருக்கிற தெய்வீக உறவு, டிவைன் லவ் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு புத்தகம் தான் உன்னத பாட்டு. அதுல உன்னத பாட்டின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலே அவள் சொல்லுகிறாள், காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அது நிழலிலே, அவருடைய நிழலிலே நான் எப்படி உட்கார்றேன் தெரியுமா? வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் கனி, அதன் கனின்னு அவருடைய வார்த்தை. ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்டுள்ள பொற்பழங்களுக்கு. தூரத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவை குளிர பண்ணும். நான் உட்கார்றேன். எப்படி உட்கார்றேன்? நல்ல வாஞ்சை. நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த கூட்டத்தில் வாஞ்சியா இருக்கிறவங்க உண்டு, வந்துட்டோமேன்னு இருக்கிறவங்க உண்டு, ஒரு டீ குடிக்க போலான்னு ஆசை உண்டு, எழும்பி போனா சேர் போயிருமேன்னு உட்கார்றவங்களும் உண்டு. சரி, வீட்டில் ஒழுங்க தூக்கம் வரல, ஏசிலையாவது உட்காந்து, அப்படியும் உண்டு. பல தரப்புப்பட்ட மக்கள். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் இருக்கிறது போல. அதன் அர்த்தம் என்ன? எருசலேம் குமார் நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா, ஆனா ஒரே ஒருத்தி வாஞ்சையாய் உட்கார். அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? அடுத்த வசனம்,
4வது வசனம், என்னை விருந்து சாலைக்கு அழைத்துக் கொண்டு எஸ், இதான் ரிசல்ட். அவர் என்னை அழைத்துக் கொண்டு போனார். என் மேல் பறந்த அவருடைய கொடி தேசமே. ஜெயிச்சிட்டால. என்னம்மா செஞ்ச நீ? நான் வாஞ்சையா உட்கார்ந்து. இந்த வாஞ்ச குறையுதுன்னா எருசலேம் குமாரத்திகளை எல்லாம் கூட்டிட்டு போகிறதற்கு அவர் சாலமோன் அல்ல, அவர் மணவாளன், பரிசுத்தம் உள்ளவர். பார்க்கிறவங்களை எல்லாம் கூட்டிட்டு அவர் சாலமோனிலும் பெரியவர். ஒருபோதும் அவர் முட்கள் பரலோகத்துக்கு போகாது. லீலி புஷ்பத்தை அவர் முட்களின் நடுவே லீலி புஷ்பம் இருப்பது போல. இதை குறித்து பல முறை சொல்லி இருக்கிறேன். ஏன் ஆண்டவரே உங்களுக்கு ஃபேவரைட்ட எதுக்குள்ள வச்சிருக்கிறார்? முட்களுக்குள்ள. இந்த லீலி புஷ்பத்தினுடைய மேன்மை வெளியே தெரியணும்னா அது மேல எது படணும் தெரியுமா? முள்ளு படணும். முள்ளு சும்மாலாம் படாது. அதனால ஆண்டவர் லைட்டா ஒரு காற்று அனுப்புவார். காற்று அனுப்பும் போது அந்த லீலி புஷ்பம் என்ன செய்யும் தெரியுமா? அசைவாடு. அப்படி இங்க சாயும் போது இங்க இருக்கிற முள்ளு லைட்டா, இங்க சாயும் போது இங்க இருக்கிற முள்ளு லைட்டா, இங்க சாயும் போது வீட்டார் லைட்டா கிழிப்பாங்க, இங்க சாயும் போது மாமனார் வீட்டில இருந்து லைட்டா கிழிப்பாங்க. சரி, சில நேரத்தில் சர்ச்சுக்குள்ள வந்து அங்கேயும் சில எருசலேம் குமாரத்திகள் சுத்தி இருந்து சேர் எடுப்பாங்க, பேக் எடுக்க மாட்டாங்க. ஆனா அது நடுவில் அப்படி முள்ளு பட 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 அந்த அந்த ஃபெதர்ல, அந்த லீஃப்ல அப்படியே ஒரு சின்ன கீறல் விழும் பாருங்க. அதுக்குள்ள இருந்து அப்படி ஒரு வாசனை வெளியே வரும். ஆமென். அந்நாளை உருவாக்க கர்த்தர் முதல்ல பயன்படுத்தின பாத்திரம் பெனினாள். அதன் பிறகு பயன்படுத்தின பாத்திரம் எல்கானா. அதன் பிறகு பயன்படுத்தின பாத்திரம் ஏலே. இதுல ஒரே ஒரு ஆள் மட்டும்தான். ஏமா 10 பிள்ளைகளை பார்க்கிலும் நீ எனக்கு அதிகம் அல்லவா? சகோதரிகளே, உங்க புருஷன் ஒரு நாளாவது இப்படி சொல்லியிருப்பாரா? இன்னைக்கு போய் புதுசா ட்ரை பண்ணாதீங்க. ஆமென். சில நேரத்தில் கர்த்தர் ஒரு ஆளை வச்சு, ஒரு ஆள் என்னன்னா கண்ணா பின்னான்னு கிண்டல் பண்றாங்க, இன்னொரு ஆளை வச்சு போட்டு விடு அந்த 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 ஸ்தானத்துல. அதாவது நம்மளை சுத்தி வச்சிருக்கிறாங்கல்ல, நம்மளை அவருக்கு உகந்தவர்களாய் உருவாக்க. அதான் என்னுடைய டெஸ்டிமனி ஆரம்பத்தில் சொல்லும் போதெல்லாம் சொல்லுவேன், என்ன வேஸ்ட்ன்னு சொன்னாங்க நான் 12th படிக்கும்போது. ஆமென். இப்போ அந்த சாட்சி நீங்க கேட்டிருப்பீங்க சிலர். இந்த வேஸ்ட்டை தான் கர்த்தர் யாரா மாத்தினார் தெரியுமா? டேஸ்டா மாத்தினார் சொல்லிட்டு சொல்லுவேன். தேவன் ஒருவனை உருவாக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா உடைக்கிறதுக்கு சிலருக்கு கர்த்தர் கான்ட்ராக்ட் கொடுத்து விடுவார், அக்ரிமெண்ட் போட்டு தான் விடுவார். அதனால ஒரு நாள் எல்லாம் கான்ட்ராக்டரை மாற்ற முடியாது. ஆமே. உங்களை யாராவது உடைக்கிறாங்கன்னா பார்த்துடுங்க, ஆண்டவரே இந்த கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்துருக்கீங்க, இவருக்கு சுத்தியலை தவிர வேற ஒண்ணு எடுக்க தெரியாது. ஆனா அது நடுவில் சில எல்கானாவை வச்சு போட்டு விடு. ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். உடைத்தீ செஞ்சித்தீ புடமிட்டீ. ஆமென். இந்த ஒரு பாயிண்ட் எனக்கு முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் வேற 5 சொல்லிட்டேன், 5 டைட்டில். நமக்கு பாயிண்ட்லாம் முக்கியம் கிடையாது, தேவ பிரசனம். நான் ஜெயிக்க என்ன செய்யணும்ப்பா? நீ உட்காருடா அப்படிங்கிறார். நான் எழும்புறேன்டாங்கிறார். நீ உட்காரு, நான் எழும்புறேன். ஆண்டவரே எனக்கு முடியல, நீ உட்காரு, நான் செய்யறேன் உன் பலவீனத்துல.
ஆமே என் பலன் பூரணமா. இந்த சுனேமியால் சொல்றா, சுலேமியா 1வது அதிகாரம் 6வது வசனத்துல, நான் கருப்பாயிருந்தாலும் கருப்பாயிருக்கிறேன் என்று பாராதையுங்கள். என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாயிருந்து. இந்த வார்த்தை கவனிங்க. உலகம் அவளுக்கு செஞ்சதை சொல்றா, என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ காவல் காக்கிறவங்க எங்க இருப்பாங்க தெரியுமா? வெளியே. அதாவது உள்ள இருக்கிறவளை தர 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 தரன்னு ஃபேமிலி இழுத்து வெளியே கொண்டு வந்து இங்க நிற்கும் போது நேசர் வரார். அங்க உனக்கு இடம் இல்லை, என் விருந்து சாலைக்குள்ளவா. Glory, 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 glory. உலகம் என் கையை பிடிச்சு என்னை இழுத்து வெளியே விட்ட போது என் நேசர் 10,000ங்களில் சிறந்தவர் என்னிடத்தில் வந்து என் மேல் அவருடைய நேச கொடியை பறக்க விட்டு என்னை விருந்து சாலைக்குள்ளே கொண்டு வந்தார். வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுபவரே, வாயின் முத்தங்களால். ஆமென். திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம் என் மேலுடையவரே, திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம். கைகளை உயர்த்தி, என்னவரே என் ஆத்மநேசரே, என்னவரே நீர் என் மணவாளனே, என்னவரே என்னவரே நீர் என் மணவாளனே, என்னை பிரியமே என்று பவதியே என்று அழைப்பவரே. அப்பா பார்த்து சொல்லுங்க, என்னவரே 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 உடைய. ஒரு விஷயம் கூட, வாயின் முத்தங்களால், உங்க வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுபவரே, உங்க வாயில். லவ் யூ பா. திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம் என் மேல், திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம் என் மேலும். என்னவரே 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 என்னவரே. ஆண்டவர் இந்த அன்புக்குள்ள கொண்டு போங்கப்பா சபைய. வாஞ்சையாய் உட்காரணும். ராமம் ரோத்தனலரே. ஆமென். என்னை பிரியமே என்று பவதியே என்று அழைப்பவரே, எந்த தாயின் கருவிலே, எந்த தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டவரே, எந்த தாயின் கருவியில். எத்தனை பேர் சாட்சியா சொல்வீங்க? கைகளை உயர்த்தி. வீணன் என்று பல தள்ளின போதனை பானைந்தெடுத்தவரே, வீணன் என்று பல தள்ளின. சத்தமா, என்னவரே 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 சலமம் ரோத்தனரா. நேசக்கொடி பறக்கிறது, நேசக்கொடி பறக்கிறது, நேசக்கொடி உண்மையில. ஆமென். என்னை பிரியமே என்னவரே என்னவரே உடையவரே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ஒண்ணு எங்கிருந்து கையை பிடிச்சார்? நான் வெளியே நின்னுட்டு இருந்தேன். ஆமென். எப்படி வெளியே வந்த? என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாயிருந்து என்ன தரதரான எடுத்து. அப்போ உனக்கு ப்ராசஸ் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, வீட்டில் இருந்து வெளியே அந்த நேசத்தை உணர்ந்தவன் வாஞ்சையாக வந்து உட்கார்ந்துட்டான். ஆமென். அமர்ந்திருப்பேன்
அவ்வளவுதான். இன்னைக்கு ஒரு பாயிண்ட் தான் போச்சுன்னு நினைக்கிறேன். ஆமென். இந்த லவ் மோடுக்குள்ள போயிட்டோன்னா முடிச்சு. ஹல்லேலூயா. என் அன்பு அன்பு சின்ன வயசுல இருந்து ஊழியமே செய்யக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருந்த ஒருவன் இதுக்கு மேல நேசத்தை காட்ட முடியாதுங்கிற அளவுக்கு, அதாவது நேசம் என்கிற டேங்க்ல என்னை முக்கி எடுத்தார். 2007 கடைசியில் இப்படியே சொல்ல வைத்தார், இருந்தா ஊழியம் செய்யறேன், இல்லைன்னா செத்துறேன் ஆண்டவரே. இது அன்பு. இந்த அன்பு இப்படியெல்லாம் நேசிக்க முடியுமாங்க? ஆமென். எல்லாம் இழந்து தெருவில் நிற்கிறவனுக்கு ஒருத்தங்க ஃபங்க்ஷனுக்கு கார்டு கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஒருத்தர் ஃபிளாக் ஏத்துறாரு. ஹல்லேலூயா. என்னவரே என்னவரே என் மணவாளரே என்னை பிரியமே அமர்ந்திருங்கள் அமர்ந்திருங்கள். இரண்டாவது ஆர்ப்பரியுங்கள். ஆர்ப்பரிக்கணும். அது ஆராதனை, வர்ஷிப். தேவன் நம்மை தெரிந்தெடுத்ததை ஏற்படுத்தினதை அப்படிதான். 2 நாளாகவும் 20வது அதிகாரம் 27, 28, 29 வசனங்களை கொஞ்சம் வேகமாய் வாசியுங்கள். 2 நாளாகவும் 20, 27 முதல் 29 வரை உள்ள வசனங்கள். பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் பேரில் கழிவுற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் தம்புர்களோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு தேவனுக்கு அடுத்த காரியத்தை செய்ய நம்முடைய வாழ்க்கையில அடுத்த நிலையில நாம் காலெடுத்து வைக்க முயற்சிக்கும் போதெல்லாம் சத்துரு குறுக்கால நிற்பான், தடையாக நிற்பான். ஒரு தேவ பிள்ளை ஜெயம் எடுக்க வேண்டியது அவசியம். சிவந்த சமுத்திரம், யோர்தான், எரிகோ இதெல்லாம் தாண்டி தான் கானானுக்குள்ள போறாங்க. தடைகள் வரும்போது நம் பின்வாங்குகிறவர்களாய் அல்ல, அதை மேற்கொள்ளுகிறவராய். ஒரு நாள் ஆவியானவர் பேசினார் அல்லவா, உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சில மதில்களை இடிக்கணும். எரிகோ போன்ற மதில்கள் இடிக்கணும். சில மதில்களை தாண்டணும். சில மதில்களை கட்டணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் கவனிக்க வேண்டிய காரியங்கள். இங்கே யோசபாத்தும் ஜனங்களும் ஆர்ப்பரித்ததை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் சும்மா ஆர்ப்பரித்தா போதுமா, சத்தம் போட்டு ஆராதிச்சா போதுமா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்லை. ஏனென்றால் ஓப்னி பினேகாஸ் தலைமையில பெலிஸ்தியருக்கு விரோதமாக இஸ்ரவேலர்கள் யுத்தம் பண்ண போகும்போது அவர்களும் உடன்படிக்கை எடுத்துக்கொண்டு போய் என்ன செய்தார்கள்? மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள். ஓப்னி பினேகாஸ் ஆர்ப்பரித்தார்கள், சத்துரு ஜெயித்தான். நாம ஆர்ப்பரிக்கிறது சத்துரு ஜெயிக்க வைக்கிறதுக்கு இல்ல. ஆமென் ஆமென். இவன் துதிச்சான் அவன் ஜெயிச்சான் அப்படின்னு சரித்திரம் எழுதப்படக்கூடாது. ஆமென். அப்ப சும்மா சத்தம் போட்டாலாம். அதனாலதான் நீங்க கவனிச்சீங்க, நான் எல்லாம் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, தெரிந்த பகுதி. 7 நாள் இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை நாள் ஆர்ப்பரித்தார்கள் எரிகோவை சுத்தி? இப்படி கேட்டா அப்படிதான் சொல்லுவீங்க. இல்ல, ஒரே நாள் தான். 6 நாள் கர்த்தர் அவர்களை யோசுவாவை கொண்டு அமைதியாக்கினார். உங்க வாயிலிருந்து ஒரு பேச்சு கூட வரக்கூடாதுன்றார். யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசியுங்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி,
நான் சொல்லும் நாள் மட்டும் நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். சத்தம் காட்ட பேச்சு மூச்சு வந்துடக்கூடாது சொல்லுவாங்கல்ல. யோசுவா தான் லீடர், பேசுறவங்க பேரை போர்டுல ஒரு பேச்சு வந்துடக்கூடாது. வாசிங்க. உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் ஏன் அமைதியாக்குறார்? நல்ல கவனிங்க. ஆர்ப்பரிப்புக்கு முன் அமைதி அவசியம். ஆமே. நம்ம வீட்டுல வேற மாதிரி ஆர்ப்பரிச்சுட்டு இங்க வந்துட்டு இன்னொரு மாதிரி ஆர்ப்பரிப்போம். வர வழியில 4 பேர்ட்ட இன்னொரு ஆர்ப்பரிப்பு. ஆக மொத்தத்துல ஆர்ப்பரிப்பு ஆர்ப்பரிப்பு ஆர்ப்பரிக்க சத்துரு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஜெயிச்சிட்டு இருக்கிறான். இந்த எரிகோவை சுத்தி ஏன் ஒரு பேச்சும் வராதிருப்பதாக சொல்ல காரணம் என்ன? காரணம் என்ன? அந்த கூட்டத்தில் நாம இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்போம்? அப்படி தொட்டு பார்த்திருப்போம். எதை? எரிகோ முதல்ல இது ஆவது உள்ளதாவது. கர்த்தர் விழ வைப்பார். இங்கே பேசிட்டு ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் இப்பொழுதே எங்க நீ வேணா ஒரு செல்ஃபி எடு. நம்ம எரிகோ மதில் ஒரு பேச்சு. இப்போ இவங்க எல்லாருமே டியூன் பண்ணப்படுறாங்க. எதுக்கு தெரியுமா? யோசுவா அடுத்து என்ன சொல்ல போறான், அடுத்து என்ன சொல்ல போறான், நெக்ஸ்ட் என்ன? இதுக்கு தான் நம்மள சைலண்ட் ஆக்குறாரு. அதான் அமர்ந்திருந்து அதுக்கப்புறம் இப்ப எல்லாருமே அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக. அப்ப எல்லா செவியும் எதை நோக்கி டியூன் பண்ணப்படுது அப்படின்னா யோசுவா கிட்ட இருந்து ஒரு கமாண்ட் வரணும். எல்லாரும் இப்ப கால்கள் நியமித்த பாதையில நிக்குது, காதுகள் உரைக்கப்படுகிற சத்தத்தை கேட்க டியூன் பண்ணப்படுது. இது ஒரு நாள் நடக்காது. ஆர்ப்பரியுங்கள். ஒரு நாள் சுத்திட்டு வந்து உட்கார்ந்தாச்சு, 2வது நாள் சுத்திட்டு வந்து உட்கார்ந்தாச்சு, 7வது நாள் வரும்போது அந்த சத்தம் வந்ததும் அப்போ சும்மா ஆர்ப்பரிக்க கூடாது. என் காதுகள், என் கால்கள், என் வாயிலிருந்து ஆர்ப்பரிப்பின் சத்தம் துணிக்குவதற்கு முன்னே என் காதுகள் எதற்கு நேரா டியூன் ஆக்கப்பட்டிருக்கிறது, என் கால்கள் எங்கே நிற்கிறது, இது ரொம்ப முக்கியம். ஓப்னி பினேகாஸின் காதுகள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. ஏலி மூலமா கர்த்தர் பேசுறார், தீர்க்கதரிசி மூலமாய் பேசுறார், சாமுவேல் மூலமாய் பேசுறார். அதெல்லாம் கேட்க மாட்டோம். 3வது அதிகாரத்தில் கடைசியா சாமுவேலை கொண்டே பேசுறார். அப்பொழுது கூட உணர்வில்லை. காதுகள் நாங்க கர்த்தருடைய சத்தத்துக்கு அதெல்லாம் கேட்க மாட்டோம். கால்கள் கர்த்தருடைய, அவர்களும் ஆசாரியர்கள், அவங்களும் பாஸ்டர் ஆயாச்சு, அவர்களும் ஆசாரியர்கள் ஆயிட்டாங்க. ஆனா கர்த்தருடைய வசனத்துல இல்ல. வசனத்தை முதுகுக்கு பின்னாக எறிந்து விட்டு இப்பொழுது உடன்படிக்கை பெட்டி தூக்கும் போது ஃப்ரண்ட்ல வந்து நின்று ஓன்னு சத்தம் போட்டு ஆர்ப்பரிக்கிறாங்க. கர்த்தர் இல்ல, கர்த்தர் இருக்கிறார், சைலண்டா இருக்கிறார். ஏன்னா அந்த உடன்படிக்கை பெட்டியில தேவ பிரசனம் இருக்கிறது என்பதன் அடையாளம் தான். அதை தூக்கிட்டு தாகோன் விக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு போய் வச்சாங்க. விக்கிறவன் கீழே விழுந்து மூக்கு உடைஞ்சு, ஆமே மூக்கு உடைஞ்சு. அப்போ அவர் வந்து அப்போ பிரசனம் இருக்கு, பெட்டியில பிரசனம் இருக்கு. ஆனா ஆளை பார்த்துட்டு அமைதி ஆயிட்டாரு. யாரு? சிலரை பார்த்ததும் வீட்டில் இல்லைன்னு சொல்லு அனுப்பிவிடுவோம்ல. ஓப்பனி பினேகாசை பார்த்துட்டு எழுந்தரில் வந்தவர் ஆளை பார்த்துட்டு ஆமென். அந்த பரிசேயன் வந்து ஜோம் பண்ணி ஸ்டேஜில் இருக்கிற ஆண்டவரை விரட்டிட்டான். அவர் வாசல்ல போய் நின்றுட்டு, அண்ணா நிக்கிறான் பாரு, அவன் அல்ல இவனே அப்படின்ட்டான். சில ஜெபங்கள் அவரை துரத்தும், சில ஆராதனை வந்து அவர் வந்து என் காது அவர் சத்தத்துக்கு கேட்காது, என் கால் அவர் வழியில நிக்காம நான் ஆர்ப்பரித்து நோ யூஸ்.
என்னுடைய ஆர்ப்பரிப்பு சத்துருவை ஜெயிக்க வைக்கல, சத்துரு ஜெயம் எடுப்பதற்கல்ல, சத்துருவின் மேல் நான் ஜெயம் எடுப்பதற்கு எதுவா இருக்கணும். யோசபாத்தும் இஸ்ரவேலர் ஜனங்களும் யூத ஜனங்களும் ஆர்ப்பரிக்கு முன்னதாக அவர்கள் செய்த 7 காரியங்களை அதே 2 நாளாகமம் 20வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை, அது அப்படியே சொல்றேன். 1, அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். 4வது வசனம், கர்த்தரை தேட வந்தார்கள். 13வது வசனம், கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். 7 முதல் உள்ள வசனம், 7 முதல் 12 வரை உள்ள வசனம், கர்த்தரிடத்தில் இருதயத்தை ஊற்றினார்கள். 12வது வசனம், கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். 14வது வசனம், கர்த்தர் சொன்னதை கேட்டார்கள். 18வது வசனம், கர்த்தருக்கு முன்பாக தரை மட்டும் தாழ விழுந்து பணிந்தார்கள். 19வது வசனம், கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். இந்த ஆர்ப்பரிப்பு அர்த்தமுள்ள ஆர்ப்பரிப்பு. அவங்க வந்தது எழுதிட்டீங்களா? கொஞ்சம் ஓவரா ஸ்பீடா போயிட்டானா? கர்த்தரை தேட வந்தார்கள். எதுக்கு வந்தோம் சர்ச்சுக்கு? கர்த்தரை தேட தான் வந்தோமா? கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அப்ப அவங்க மனசுல ஃபுல்லா யாருதான்? கர்த்தர். எனவேதான் எகாசியல் பேசுகிறான். எகாசியல் யாரு? அதனுடைய 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசாவின் புத்திரரில் ஒருவனான லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினது. அவன் சொன்னது, ஆசாவின் புத்திரரில் ஒருவரான, சீனியர் மூலமா கூட அங்க பேசல ஆண்டவர், ஜூனியர் மூலமா ஒரு லேவியன். அப்படி ஒருத்தன் பேச, இவங்க பேசினால நாங்க கேட்க மாட்டோம். பாஸ்டரை தேடி வருகிறவர்கள் அல்ல இவர்கள். 4 வார்த்தை வருது. சத்தியத்தை சொல்லி தந்துடணும். கர்த்தரை தேடி வந்தா பேசப்படுகிற நபரை அல்ல, பேசப்படுகிற வார்த்தை தான். அது யார் பேசுறா? அவனுக்கு வயசு என்ன? அவங்க அப்பா பேசினா. யோசபாத் யாருங்க? ராஜா. எகாசியல் யாரு? ஆசாவுடைய புத்திரர்கள். ஆசாப் யாரு? பாடகர், கொயர் மாஸ்டர். அதுல ஒரு பையன் வந்து ஆவியானவர் இறங்கி, இங்க பாரு யுத்தம் கர்த்தருடையது, தள்ளிப்போ அங்க போய் விளையாடு அப்படி சொல்லல. நாங்க உங்க அப்பா சொன்னாலே கேட்க மாட்டோம். நீ யார்? யகாஸ். நோ, ஒரு கிங் வேர்டுக்கு முன்னாடி பார்க்க எப்படி இருக்கும் தெரியுமா? எகாசியல் முன்னாடி விழுந்தது மாதிரி இருக்கும். ஆனா அவங்க விழுந்தது எகாசியல் முன்னாடி இல்ல, கர்த்தருக்கு முன்னாடி. ஆமென். நீ பேசப்படுகிற வார்த்தையை நம்ம அதான் கர்த்தரை தேட, கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரை ஆர்ப்பரித்து ஃபுல்லா. இந்த ஆர்ப்பரிப்பு தான் நம்மளை அடுத்த ஸ்டெப் எடுத்து யுத்தமில்லாத இளைப்பாறுதல் நம்மை அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க ஆர்ப்பரிக்கணும். 3வது, அசதியாயிராதீங்கள். ரோமர் 12:11 சொல்லப்பட்டிருக்கிறது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அசதியாயிராமல். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. சில தொழிலாட்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? அசதிப்படுத்துவாங்க. ஏசபேல் வந்து யார் அசதிப்படுத்திட்டா தெரியுமா? எலியாவை. எலியா எங்க போய் படுத்து கிடந்தாராம்? சூரஜ் செடிக்கு கீழே போய் படுத்து கிடக்கிறார். தூதன் வந்து தட்டி அப்பவும் தண்ணியும் வச்ச உடனே எழும்பி அப்பத்தை சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு திரும்பியும், சிலர் அலாரம் வச்சு எழும்பி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு திருப்பி தூங்கி அடுத்து 1 மணிக்கு அலாரம் வச்சு எழும்பி லஞ்ச் சாப்பிட்டு அப்படி கிருபை பெற்றவங்களா இருக்கிறாங்க. ஆண்டவர் வந்து அடுத்த தட்டு எப்படி இருந்திருக்கும்லாம் நான் யோசிப்பேன். ஆமென். 2வது வந்து தட்டு, அந்த தட்டு அதுக்கப்புறம் நீ தூங்க பார்ப்போம். அதனாலதான் சிறைச்சாலைக்குள்ள பேதுரு தூங்கிட்டு இருக்கும்போது பேதுரு எங்க தட்டினார் தெரியுமா?
தொட்டு பார்த்தா துடிச்சு எழும்பிடுவாங்க. யாரும் பக்கத்துல டச் பண்ணிடாதீங்க. வேற எங்க தட்டுனாலும் எழும்ப மாட்டான். இங்க அப்படி தொட்டு, அம்மா யார் அது? எலும்பு. கனவு 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 அப்படிதான் போயிட்டே இருக்கிறார். டோர் ஓப்பன் ஆகுது. கனவு கனவு. வெளியே வந்ததான் லைட்டை தட்டிட்டு ஓடி இருப்பார் தூதன். கனவு இல்ல. அசதியா இருக்காது. ஏன்னா நம்ம அசதியா இருக்கிற டைம் தான். அதாவது திருடன், சத்ருவுக்கு பேர் என்ன? திருடனுக்கு எது அவனுடைய ஏற்ற காலம்? திருடனுக்குன்னு ஒரு ஏற்ற காலம் உண்டு. அவன் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இரவெல்லாம் அவனுக்கு ஏற்ற காலம் என்ன தெரியுமா? நம்ம அசதியா இருக்கிற காலம். நம்ம அசதியா இருக்கிற காலம் அவனுக்கு ஏற்ற காலம். சத்துருவுக்கு காலத்தையே கொடுக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஊழியம் செஞ்ச நாட்கள்ல சத்துருவை பேசவே விடல. தேவனே சத்தமிடாம ஓடிரு அப்படின்ட்டார். பேசவே விடல, பேசவே விடல. அதனால தான் பேதுருவை வச்சு மெதுவா பேச பார்க்கறான். எனக்கு பின்னாக போ சாத்தான். ஒரு டயலாக் மேல சாத்தான் பேசக்கூடாது. இது வண்டியா பேசிட்டு இருக்கான். நைட்டு ஃபுல்லா ஒரு டயலாக்கு மேல அவன் பேசக்கூடாது. அவன் எங்க கிடக்கிறவன்? மண்ணு தின்னக்கூடியவன். ஆமே, அது அவன் பேச. எப்படி நீ பார்க்கலாம் பார்க்கலாம், அதை நீ எப்படி செய்யற பார்க்கலாம். ஆமே. இப்படிதான் ஒரு நாள் அங்க இருக்காங்களான்னு தெரியல, இருந்தாலும் ஒன்றும் இல்லை. அப்பா அப்பா இறந்து அடுத்த டிசம்பர், நவம்பரில் அப்பா இருக்கிற டிசம்பர் ஃபஸ்ட்டு கம்யூனியன். அப்போ ஒரு சர்வீஸ் ஃபஸ்ட்டு கம்யூனியன் நடத்தணும். கம்யூனியன் வேறு பாஸ்டர்ஸ் அப்போ வருவாங்க. இதெல்லாம் நம்ம தானே ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி பயங்கர ஒரு பக்கம் சென்டிமெண்ட், இன்னொரு பக்கம் அப்படி அழுக, இன்னொரு பக்கம் தூக்கம் இல்லை. அப்படி இருக்கும்போது காலையில் 4 மணிக்கு நான் இப்போ அந்த இந்த சைடில் ரூமில் தான் தூங்கிட்டு வந்து கதவை டன்னு தட்டுறாங்க. கதவை திறந்து பார்த்தா ஒரு பையன் கண்ணாடி போட்டுட்டு, நான் லூசிஃபர் அப்படின்னா. எனக்கு வேற தூக்கம் இல்லை, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. நான் லூசிஃபர், நான் ஒரே அடிட்டமா. அதில் இன்னும் ஒரு அப்போ 4:30 ஆச்சு. 5 மணிக்கு உயிரை நான் எடுக்க போறேன். எடு, இதுல இருந்து இப்போ உயிரை எடு பார்ப்போம். அவனை பேசவே உடல்ல. நம்ம உடனே மைக் எடுத்து சொல்லு, எங்க இருந்து வந்திருக்கிற, எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, அப்புறம் எவ்வளவு நாளா உள்ள இருக்கிற, உள்ள எல்லாம் கரண்ட் வசதி எல்லாம் இருக்கா. அவனை பேசவே விடக்கூடாது. உங்க வாழ்க்கையில் அந்நிய சத்தம் வரவே விடக்கூடாது. ஆமே. அவ்வளவுதான். இது தரையில கிடக்கிற பாம்பு இப்படி வந்துட்டு ஏவாள்கிட்ட அவ்வளவுதான். அக்கா சொல்லுங்க, இதெல்லாம் புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா? என்ன சாத்தான் பேசுவான் பேசுவான். நேரா பாத்தீங்களா, ஆண்டவர் பாத்தீங்களா, 1 2 3 ஓடு, அவ்வளவுதான். ஆமே. நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆகும்படி இதுக்கு உத்தரவு கொடும். ஆமே. நான் அவருடைய பிள்ளைங்கிறத ப்ரூவ் பண்ண இனி எனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் பட்டினியா இருந்தாலும் நான் அவர் பிள்ளைதான், அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம். ஆமே. ஜாக்கிரதையா இருங்க. நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் எந்த இடத்துல அசதி வருதோ அந்த இடத்தை தான் அவன் பார்ப்பான். கர்த்தருக்கு மகிமை. அந்நிய சத்தங்கள் நமக்குள்ள இருந்து வரவங்க, பேதருக்குள்ள இருந்து வந்து இல்ல, நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். கொஞ்சம் மாம்சிகத்துக்கு இடம் கொடுத்தாலே நமக்குள்ள இருந்து, ஏய் உண்மையே சொல்லு, நீ ஜெபம் பண்ண அவர் கேட்பாரா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தாலே போதும்ல. நம்முடைய பெயர்ல ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் வந்துடும்ல, ரொம்ப ஆட்டம் கண்டுருவோம்ல. ஏய் இத்தனை வருஷம் தாண்டிட்டு இனி உனக்கு கிடைக்குமா? அந்நிய சத்தம் இல்ல, அசதி. அந்த அந்நிய சத்தம் எனக்குள்ள கேட்கவே கூட. இயேசுவின் நாமத்தில் ஆமென். கடிந்து அப்புறப்படுத்துங்கள். நீ பிள்ளைங்கிற அதிகாரம் இதுக்கு மேல
எல்லா வரங்களை விட மேலானது நீ அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் இப்படி அந்நிய சத்தங்கள் கேட்கவே உனக்கு இயேசுவின் நாமத்தில் இயேசு அப்படிதானே கடிந்து கொண்டார். அப்பாலே போ சாத்தான். அவருடைய கர்த்தத்துவம் அவருடைய தோல்ல இருக்கனால அவர் டைரக்டா அடிச்சிட்டாரு. ஏன்னா ஐ ஏம்ங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரர். நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு ஹல்லேலூயா. அத பத்மவல்லியார் ஆண்டி சொல்லுவாங்கல்ல, நாம நம்மளை சொல்லும் போதே அவரை சொல்லிட்டு தான் சொல்லுவோம். ஐ எம் ஜான்சன். ஃபர்ஸ்ட் யார் இருக்கிறா? ஐ எம் யாரு? கர்த்தர். அவரை சொல்லிட்டு தான் சொல்றோம். அதனால அவரை சொல்லி இயேசுவின் நாமத்துல ஹல்லேலூயா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் தூய ஆவியாலே. ஆமென் ஆமென். இதை சொல்லும் போதுதான் ஒரு தேவ மனிதர்கிட்ட வந்து ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு நபரை கொண்டு வந்தாங்களாம். அவர் வந்து இயேசு நாமத்தில் போ, அது போகல. சரி நான் போறேன் அப்படி சொல்லிட்டு இப்படி போறாரு. அப்படி போகும்போது ஒருத்தங்க வந்து கேட்குறாங்க, ஏங்க அதை நீங்க துரத்துல? இங்க பாரு, அதுக்கெல்லாம் ஒரு வார்த்தை தான், நான் சொல்லிட்டேன், இனி அது போகலைன்னா பிரச்சனை அவர் பார்த்துப்பார். அவ்வளவுதான். சிலது வந்து போகாது. நான் சொல்லிட்டேன், நான் கமாண்ட் கொடுத்துட்டேன், இனி அது போனா அதுக்கு நல்லது. நான் சொல்லிட்டேன், எனக்கு அதுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கெல்லாம் எனக்கு வேற ஊழியம் இருக்கு, 1000 வேலை இருக்கு. கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? மீட்டிங் எல்லாம் முடிச்சு, எல்லா மீட்டிங் முடிச்சு அவர் கார்ல ஏற போறாராம். இது நேரா வந்து நிக்குது. திருப்பி நம்ம இருந்தா 2 கூத்து கொடுத்துருப்போம். அது சொல்லுது, நீ ஒரு வாட்டி கூட சொல்லணும். பாரு, உனக்கெல்லாம் ஒரே வார்த்தை தான், ஒழுங்க இல்ல, நீ ஒரு வாட்டி கூட சொல்லு, நான் போறேன். நீ அப்படி போண்டா இரு. ஏன்னா தெரியும் வேர்டு வந்துட்டு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க சொல்லி சத்துரு இன்னும் துணிஞ்சிட்டு இருக்கிறானா புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய கை வல்லமை அவன் பார்க்க போறான். மோசே சொன்னதும் பார்வோன் கேட்டானா? கேட்கல. ஆண்டவர் பார்த்தார். பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினான். அடுத்து அப்படியே சாப்டர் மாறும். கர்த்தர் பார்வோன் இருதயத்தை, நீ கேட்கண்டா, நீ இரு, ஒழுங்கா தண்ணி ரத்தமா மாறும் போதே நீ விட்டிருந்தேன்னா வேற. ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் எவ்வளவு ஜெபம் பண்ணியும் இந்த போராட்டம் மாறலைன்னா போராட்டம் உனக்கு இல்ல, போராட்டம் அதுக்குதான். நீ அனலாயிரு. ஆமென் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அசதியாயிராதீங்க. ஆனா ஆவியில் அதான் அனலா இருக்கணும். ஆவியில் அனலா இருக்கணும் எப்பவுமே. அந்த ஹோலி ஸ்பிரிட் கூட அந்த கனெக்ஷன்ல ஆவியில் அனலா இருக்க என்ன செய்யணும்? இந்த ஹோலி ஸ்பிரிட் மீட்டிங்ல சொல்லலாம். ஆனா அந்த ஒரே ஒரு வேர்டை மட்டும் சொல்றேன். ஆவியானவர் இதை, அதாவது நம்ம அந்த வேர்டை மெடிடேட் பண்ணும்போது ஆவியானவர் உள்ள ஒரு வார்த்தை வைப்பார். அப்படிதான் வந்து பேசுறது. ஆவியில் அனலா இருக்க என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்கும்போது, ஆண்டவர் என் தகப்பன் சொல்லி தந்த வார்த்தை, என்னை துக்கப்படுத்தாத, என்னை துக்கப்படுத்தாத. அன்றை மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாத. ஆமென். ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, நீங்க கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசாம இருந்தானா தூங்கிடுவேன். ஒரு சகோதரர் இப்படிதான் என்ன வெளியூர் கூட்டிட்டு போறார். முந்தி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னார், இப்படி நான் தனியா கார்ல போனா தூங்கிடுவேன், அதனால நீங்களும் கூட வாங்கன்னு சொல்லி நானும் கூட இருக்கிறேன். அவர் தூங்காம நான் பேச்சு கொடுக்கணும். பேசிட்டே இருந்து அவர் ஓட்டிட்டு போவார். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் வந்து, அந்த ஃபோன் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு, 10 மினிட்ஸ் ஆச்சு. பேசிட்டே இருக்கேன், வண்டி வயலோட போகுது. அப்போதான் ஐயோ நான் அவர்கிட்ட பேச்சு கொடுக்கலையே, போன வை. நாம பேசுவோம். இது சிரிப்பா இருந்தாலும் இது சத்தியங்க. ஆவியானவர் ரொம்ப துக்கப்படுத்துறது என்ன தெரியுமாங்க? அவர் கூட என் ஸ்பிரிட்ல ஹோலி ஸ்பிரிட் அப்படி பிணைந்திருக்கிறார். இதை வந்து எப்படி இதை எனக்கு ஜீரணிக்க, நான் பாவியை ஆண்டவரே, இந்த இதுக்குள்ள நீங்க டிராவல் பண்றீங்களா ஆண்டவரே?
நான் ஆண்டவரே, நான் மீறுகிறவன் என்று பெயர் பெற்றவன் அல்லவா ஆண்டவர். இதுக்குள்ள ஹோலி ஸ்பிரிட், ஜீசஸ், அந்த ஹோலி ஸ்பிரிட் தான், அவரு தான். ஒரு நதி உண்டு, அது தேவனுடைய நகரத்தையும் பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிறதே பரிசுத்த ஆவியானவர். அவரை என் ரட்சகர் பிதா கிட்ட சொல்லி எனக்காக கொடுத்திருக்கிறார் கிஃப்டா. அவர் கூட உம்மோடு செலவிடு ஓ வீணாக என்ன நினைக்கிறோம்? அபிஷேகம் கிடைச்சு அந்நிய பாஷை வரம் கிடைச்சிட்டு ஓகே, அநேகர் அந்நிய பாஷை பேசுறது சர்ச்சில் மட்டும்தான். அதுவும் 3வது பாட்டு கொஞ்சம் டெம்போலாம் கூட்டணும். ஒயரு ஆம்புக்கும் கீபோர்டுக்கும் மட்டும்தான் கனெக்ட் ஆயிருக்கு, நமக்கு இல்லை. கீபோர்டு ரிதம் ஸ்டாப் ஆனா இப்படி இருப்பவங்க திடீர்னு அப்படின்றாங்க. என்ன ஒரு ஒற்றுமை! அந்நிய பாஷை வீட்டில் நிறைய பேசுறோமா? தனிப்பட்ட முறையில் நிறைய பேசுறோமா? அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு என்ன பேசுறான் தெரியுமா? ரகசியத்தை பேசுறானா? ரகசியத்தை பேசுறான். நீ பேசுறது எனக்கு புரியல, புரிஞ்சாது ரகசியமா. ஆமே, ஹல்லேலூயா, ஆமே. ஒருத்தங்க வந்து நீ என்னத்தை பேசுற, ஒண்ணுமே புரியல. நான் உங்கள்கிட்ட பேசல, நான் பேசுறது அவருக்கு புரியும். மற்றவர்களுக்கு அது பரியாச உதவுது, மற்றவர்களுக்கு அது பரியாச உதடு. ஏதோ முறுமுறுத்துட்டு இருக்கிறான், ஆனா அவருக்கு மட்டும்தான் தெரியும் என் பிள்ளை ஏங்க பேசணுங்க. நீ அப்படி பேசிட்டே இருங்க, பேசிட்டே இருக்கணும். அபிஷேகம் பெறாதவங்க கேட்டு வாங்கணும், அந்த கிஃப்டை கேட்டு வாங்கணும். 2002 கர்த்தர் அபிஷேகித்தார், ஆனால் அந்த கிஃப்டை நான் கேட்டு வாங்கல. 2008 ஒரு தேவ மனிதர் மாத்தூர்ல லாசர் பாஸ்டர்ங்கிற ஒரு தேவ மனிதர் இருந்தார். இப்பொழுது மகிமையில் இருக்கிறார். அந்த கன்வென்ஷனில் கீபோர்டு வாசிட்டு இருக்கிறேன். நேராக மீட்டிங் முடிச்சு வரார், அப்படியே கிட்ட வரார். அவர் கிட்ட வராருனாலே நமக்கு, ஏன்னா ரியல் ப்ராஃபிட் நான் பார்த்த வியந்த, ஏன்னா உள்ளதை அப்படியே சொல்லுவார். அதனால அவர்கிட்ட யாரும் போக மாட்டாங்க. வரும்போதே எங்கே போயிட்டு வந்தான்னு கரெக்டாக அடிப்பார். அதனால யாருமே கிட்டவே. அவன் நானும் மீட்டிங் முடிச்சுட்டு பிரைஸ் லார்ட் பாஸ்டர் அப்படின்னு இப்படி நேராக கிட்ட வந்தார். கிட்ட வந்து தோளில் கை வச்சுட்டு வல்லமை இருக்கு வாயில் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு புஃப்னு ஆயிட்டு. ஏன்னா 2002வது வருஷம் அபிஷேகம் கிடைக்குது. அடுத்த ஆண்டவர் தொடர்றதுக்கு முன்னாடி எழும்பி ஓடினேன். ஏன்னா எனக்கு தெரியும் தொட போறார், என் வாயை யூஸ் பண்ண போறார். ஐயோ நான் என்ன செஞ்சிடக்கூடாது, ஊழியம் செஞ்சிடக்கூடாதுன்னு இருக்கிற ஓடினேன். 2008 ஆண்டவர் தேவ மனிதர் வல்லமை இருக்கு வாயில இல்லைன்ட்டார். நைட்டு வந்து விழுந்தேன், கதறினேன். அடுத்து இதே போல ஒரு ஆகஸ்ட் 2008 வந்த போதுதான் ஆவியானவர் என் நாவை தொட்டார். அன்னைக்கு கிருபையினால பேச தொடங்கிறது. இன்று வரை நிறுத்தல, ஆவியில அனலா இருக்கணும். ஆமே. அந்நிய பாஷை பேசுறத கிண்டல் பண்றவங்க கிண்டல் பண்ணட்டும். பரியாசம் இன்னைக்கு நிறைய பேருக்கு அது வந்து ஒரு பரியாசம் போல. ஐயா அந்நிய பாஷையில, ஆமே, ஹல்லேலூயா. ஐயா அது ரொம்ப, அது ஆண்டவர் கொடுத்தது. பரிசுத்த ஆவியானவர் இறங்குறதின் முதல் அடையாளமே சீஷர்கள் என்ன பேசினாங்க? அந்நிய பாஷை பேசினாங்க. ஆவியில் அனலா இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 4வதாக ஆமே, எபேசியர் 6வது அதிகாரம் 11 முதல் நீங்க படிச்சீங்கன்னா, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதி. அவ ஜெயிக்கணும்னா நமக்கு யாரோட யுத்தம் இருக்க கூடாது? சொல்லுங்க. மாம்ச ரத்தம் யாரு? யாரு? அப்படி சொல்லக்கூடாது. மனைவி, புருஷன், சகோதரர்கள். மனைவினா சொந்த மனைவி. அதான் மனைவிகள்கிட்ட அப்படிதானே. மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். எவ்வளவு தெளிவா எழுதி வச்சிருக்கிறார்.
ஆமென். இவங்களோடு நமக்கு என்ன கிடையாது? யுத்தம் கிடையாது. ஜெயிக்கணும்னா இத முதல்ல இந்த நமக்கு யுத்தம் யாரோடு கிடையாது? வந்து ஆகணும். யாரோடு கிடையாது? மாம்சத்தோடு. சொல்லுங்க சத்தமா, நீங்க சொல்லுங்க. மனைவியோடு கிடையாது, புருஷனோடு கிடையாது, சகோதரர்களோடு கிடையாது, மாமியாரோடு கிடையாது. ஏன்னா இப்ப கிடையாதுன்னு சொன்னது அவ்வளவு மாமியார். மருமக்களோடு கிடையாது. ஆமே, ஹல்லேலூயா. மாம்சத்தோடு இரத்தத்தோடு கிடையாது. துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு இப்பிரபஞ்சத்தின் அந்தகார வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். ஜெயிக்கிறவன் யார் தெரியுமா? சகலத்தையும் செய்து முடித்த ஆளா நிக்கணும். ஜெயிச்சிட்டேன். நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். என்னன்னு அது கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்தியம் என்னும் கச்சை. கச்சைன்னு என்னது? பெல்ட். பெல்ட். சத்தியம் என்னும் கச்சை. அப்போ எதை களைந்து போடணும்? பொய்யை களைந்து போடணும். அவ்வளவுதான். பொய்யை நீ கட்டி வச்சிட்டு இருக்க கூடாது. பொய்யை நீ சாதிக்க கூடாது. ஒரு பொய்யை நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா அடுத்து நிறைய பொய்யை சொல்ல வேண்டி வரும். பொய்யை களைந்து போடணும். சத்தியம் என்னும் கச்சையே, நீதி என்னும் மார்க்கவசம். மார்க்கவசம் எங்க? செஸ்ட மூடி இருக்கும். இதுக்குள்ள என்ன இருக்க கூடாது தெரியுமா? அநியாயம், அநீதி. இதுக்குள்ள தங்க விடக்கூடாது. வரும், விட்டுடும். நீதி என்னும் மார்க்கவசம். எல்லாவற்றை பார்க்கலும் இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆயத்தம் என்னும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை. அதாவது எப்பவும் நீ காஸ்பல் ஒர்க்குக்கு ரெடியா இருக்கணும். 24/7 ரெடியா இருக்கணும். உன்கிட்ட ஒருத்தர் 10 நிமிஷம் பேசுனா ஜீசஸ் பத்தி சொல்றதுக்கு ரெடியா இருக்கணும். அடுத்த வசனம், விசுவாசம் என்னும் கேடகத்தையும் ரட்சண்யம் என்னும். அப்ப தலையை நம்ம சிந்தையில எது இருக்கணும் தெரியுமா? நான் ரட்சிக்கப்பட்டவன். அவர் என்னை ரட்சித்தத, அவர் என்னை ரட்சித்த நாள, அவர் என்னை ரட்சிக்க என்ன செய்தார்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து ஓயாமல். நம்ம அருமையான அந்த பாட்டை பாடுவோமே, கர்த்தருக்கு மகிமை. நம்ம ரட்சிக்கிறது, நம்ம ரட்சிக்கப்பட்டதே நினைக்க மாட்டோம்ல. மெம்பர்ஷிப் ஃபார்ம்ல தான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்ட. நீங்க என்ன டேட் போட்டீங்க? நான் 10/10. அப்போ எனக்கு ஒரு 9/10 போடுங்க. உங்களுக்கு முன்னாடி நான். ஆமே, நம்ம ரட்சணி. அதான் ஹெல்மெட். ஹெல்மெட். அடுத்து ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இருக்கிறது. அப்ப நீங்க கவனிச்சு, இது சில வருடங்களுக்கு முன்பதாக இதை பேசி இருக்கிறேன். கேட்கிறவங்களுக்கு சொல்றேன், நல்ல கவனிங்க. இப்ப என்னெல்லாம் இருக்கு? ஹெல்மெட் இருக்கு, மார்க்கவசம் இருக்கு, பெல்ட் இருக்கு, பாதரட்சை இருக்கு, ஒரு கையில கேடகம் இருக்கு, இன்னொரு கையில. இப்ப ஃப்ரண்ட் ஃபுல்லா என்ன ஆயிட்டு? எங்க கவர் ஆகல? பேக்ல. அப்ப சத்துரு எப்படி வருவான்? ஆண்டவரே, ஃப்ரெண்டு ஃபுல்லா கொடுத்துட்டீங்க, அவன் பின்னாடி இல்லப்பா வரான், நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஜஸ்டின் எழுப்பி வா. ஆமென், ஆமென். கொஞ்சம் மெதுவா, கொஞ்சம் கூட. அவனுக்கும் கர்த்தர் ஹெல்மெட் கொடுத்திருக்கிறார். அவனும் ரட்சிக்கப்பட்டவன். எனக்கு ஹெல்மெட் கொடுத்திருக்கிறார். அவனுக்கு மார்க்கவசம் கொடுத்திருக்கிறார். வசனத்தை உள்ள வச்சிருக்கிறார். எனக்கும் இந்த இருதயம் சுத்திகரிக்கப்பட்டது. இந்த இருதயம் சுத்திகரிக்க எனக்கு மார்க்கவசம். அவனுக்கும் சத்தியம் என்னும் கச்சை, எனக்கும் சத்தியம் என்னும் கச்சை. அவனுக்கும் ஆயத்தம் என்னும் பாதரட்சை, எனக்கும் ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அவன் கையிலும் கேடயம், இன்னொரு கையில பட்டயம், என் கையிலும் கேடயம் பட்டயம். இப்போ எங்க 2 பேருக்கும் எது கவர் ஆகல தெரியுமா? பேக் கவர் ஆகல.
அப்ப சத்துரு எப்படி வருவான்? பின்னாடி வருவான். இப்படி நாங்க ஒருவருக்கு ஒருவர் பார்க்காம இப்படி நின்னா அவன் பின்னாடி வந்து அடிச்சுட்டு போயிடுவான். இப்படி ஒருவருக்கு ஒருவர் எதிராக நின்னாலும் பின்னாடி அடிச்சுட்டு. அப்போ என் பின்னாடி வருகிற சத்துருவை எப்படி மேற்கொள்ளணும்னா, ஆமென், ஏன்னா அவன் கையில என்ன இருக்கு? பட்டயம் இருக்கு. இவன் பின்னாடி வருகிற சத்துருவை நான் ஏன் பட்டயத்தை வச்சு அடிப்பேன். ஏன் பின்னாடி வருகிற சத்துருவை. இப்ப கேட்டீங்களா? இனி 18வது வசனத்தை வாசிங்க. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்திருங்கள். நீ மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆமென். இவன் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சு நான் அசதியா இருந்தேன்னா இவன் மேல அந்த அம்பு அடிக்கும். நான் விழித்திருக்கணும். ஆமென். இதுக்கு தான் ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறான். இங்க கவர் பண்ண தெரிஞ்சவருக்கு இங்க கவர் பண்ண தெரியாதா? அதான் யாவரோடு சமாதானம், யாவரோடு சமாதானம். பகையெல்லாம் வச்சிட்டு இருக்காதீங்க, ஒப்புரவாயிருங்க. இதுக்கு என்ன தேவை தெரியுமா? இவனுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு நான் அந்த பட்டயத்தை எடுக்கணும்னா எனக்கு இவன் மேல ஒரு நேசம் வரணும். இல்லைன்னா வெட்டட்டோன்னு நான் விட்டுருவேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஐக்கியம். இதுக்கு தேவை ஒண்ணே ஒண்ணுதான், வரம் அல்ல, லவ், அன்பு வேணும். ஐயோ கஷ்டப்படுறான், கஷ்டப்படுறவங்களுக்கு ஜெபம் பண்ண முடியுமா? ஆமென், ஆமென். சில சிச்சுவேஷன் நமக்கு எலியாக்கு ஜெபம் பண்ண முடியாம, சில சிச்சுவேஷன் ஜெபிக்கலாம் முடியாது. அந்த நேரத்தில் தான் ஆமென் அணிந்து கொள்ளுங்கள். பலவீனமான ஸ்திரீ உங்க வீட்டில் இருந்தா புருஷர்களை குற்றப்படுத்தி ஒதுக்கிறாதீங்க. சத்துரு பின்னாடி வந்து தாக்கிட்டு இருக்கிறான். இப்படி நான் பட்டயத்தை பிடிச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஒருத்தங்க குத்துனான். இந்த பட்டயத்தை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? அதான் நீதான். அதனாலதான் எந்த சமயத்திலும் சகோதர சிநேகம். இன்னைக்கு சண்டை பிரிவினை எப்படிங்க ஜெபம் பண்ண முடியும்? அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு வரும்போது ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படிதானே விட்டுருவோம். நமக்கு ஏன் உத்தரவாதம் எடுக்க முடியல? அணிந்து கொள்ளுங்கள். 5வது ஆயத்தமாகுங்கள். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ நேற்று இரவு சொன்ன வார்த்தையே ஒரு விசை கூட சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். சகரியா 10:3 வாசியுங்கள். மேய்ப்பருக்கு விரோதமாய் என் கோபம் உண்டது, கடாக்களை தண்டித்தேன். அடுத்த வார்த்தை, சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே சிறந்த குதிரையாக நிறுத்துவார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயிக்கணும்னா நம்மள யாரா மாறணும்? சிறந்த குதிரை. யுத்தத்திலே சிறந்த குதிரை. நான் ஆடாய் அவரால் சுமக்கப்பட்டேன், நான் குதிரையாய் அவரை சுமக்க விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆடாய் அவரால் சுமக்கப்பட்டேன், குதிரையா. அதான் கர்த்தர் தம் மந்தையை விசாரித்து, மொத்தத்தில் சொல்லணும்னா அவர் ஆட குதிரையா மாத்துறாரு. ஹல்லேலூயா. ஏங்க சிங்கம் ஆடா வந்து ஆட, புரியுதா நான் சொல்றது? ஆமென். சிங்கம் ஆடா வந்து ஆட குதிரையா மாத்தி, இந்த குதிரைக்கு மேல இருந்து அந்த சிங்கம் ஜெயிச்சு, ஆமென் ஆமென். அந்த யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைங்க. இந்த குதிரையை குறித்து
ஆமே, நேற்று சொன்னோம், ஆடுக்கும் குதிரைக்கும் அது ஏணி வச்சா எட்டாது. யுத்தத்துக்கெல்லாம் ஆடை கொண்டு போக முடியுமா? கொண்டு போகலாம், யுத்தம் முடிச்சிட்டு. ஆமே, யுத்தத்துக்கு குதிரை குதிரை கர்த்தர் உருவாக்குறார். அதான் தம் மந்தையை விசாரித்து வந்து விசிட் பண்றார். ஆமே, ஹல்லேலூயா. அந்த ப்ராசஸ் கொஞ்சம் வலிக்கும். ஏன்னா ஆடு சைஸ் சின்னது, குதிரை சைஸு. அதை கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பிடிச்சு இழுத்தாலே, பெருசாகணும்னு என்ன செய்யணும்? பிடிச்சு இழுக்கணும். சின்னதாக என்ன செய்யணும்? அவர் சின்னதாகி வந்தார், சின்னவனை அவர் பெருசாகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட சிறந்த குதிரை. இந்த குதிரையை குறித்து கர்த்தர் யோபு கிட்ட பேசுவார் பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 39வது அதிகாரம் அதனுடைய 19 முதல் நீங்க வாசிங்களா. குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாய். குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாய். அதன் அர்த்தம் என்ன? அந்த வீரியத்தை கொடுத்ததுன்னா அடுத்த வார்த்தை, அதன் தொண்டையில் குமுறலை வைத்தாய். அந்த குதிரை கணைக்கிற சத்தம் கேட்டாலே, பார்வோன் ரதத்துல குதிரையை பூட்டி வரும்போது அந்த குதிரை கணைக்கிற சத்தத்தை கேட்டோன்னு இங்க எல்லாருக்கும் பல சத்தங்கள் வந்தது. அது கணைக்கிற குமுறல், அது தொண்டையில குமுறலை வைத்தாயோ, ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல, ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல. இந்த குதிரைய வெட்டுக்கிளியை மிரட்டுறது மாதிரி மிரட்ட முடியாது. நீ ஆடா இருந்தா மிரட்டுவான். நீ யுத்தத்துல உன்னை சிறந்த குதிரையா நிக்க வைக்கிறார். ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீ காலாட்களோடு ஓடும் போது சோர்ந்து போவாயானால் ஒன்ன நான் வேற லெவல்ல வச்சிருக்கிறேன். ஆமே. அடுத்த வார்த்தை 21 வாசிங்க. அது தரையிலே தாளடித்து, அது தரையிலே தாளடித்து பலத்தில் கழித்து, தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு ஆயுதங்களை, ஒருத்தன் ஆயுதத்தை தரிச்சிட்டு நிக்கிறானா இது ஒளித்து ஓடாது. பொதுவாகவே பாருங்க, யானைய கூட அல்லது எந்த மிருகங்களாகட்டும், இந்த கன் சவுண்டு, ஃபயரு, புகை இதெல்லாம் பார்த்தா என்ன ஆயிரும் தெரியுமா? ஓடும். ஆனா யுத்தத்துக்கு நிறுத்தப்பட்ட குதிரை ஒருத்தன் ஆயுதத்தை பிடிச்சு நிற்கும் போது அது எதிராதான் ஓடும். 22வது வசனம், அது கலங்காமலும், அது கலங்காமலும், பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து. அடுத்த வார்த்தை தான் சூப்பர். பயப்படுதலை அலட்சியம் பண்ணு. ஆமென். எங்க இந்த நெப்போலியனுக்கு ஒரு குதிரை உண்டு, எனக்கு பேர் மறந்து போச்சு. அந்த நெப்போலியனுடைய குதிரை 8 முறை காயப்பட்டது. அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் படித்தேன், எனக்கு அழுக வந்துட்டு. 8 முறை காயப்பட்டது யுத்தத்துல. அதுல ஒரு முறை கூட அந்த குதிரை தன் மாஸ்டரை கீழே போடலேன்னு இருக்கு. நமக்கு ஒரு சின்ன காயம் வந்தாலே நம்ம மாஸ்டரை தட்டி விட்டுட்டு. ஆமா, அதனால நெப்போலியன் குதிரை அவ்வளோ ஃபேமஸ். எனக்கு கால் அடிபடும். கால் அடிபட்டுன்னா அந்த பெயின் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டுன்னா மேலே இருக்கிற நெப்போலியனை கீழே போடணும். இல்லை, இப்போ நான் என் வலியை பார்க்க கூடாது. ஆமென். அது பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். எதிரி சத்துரு எப்படி இருந்தாலும் தாவீது அலட்சியம் பண்ணினானே, கோலியாத்தை அலட்சியம் பண்ணினான். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அம்பரா துணியும் மின்னுகிற ஈட்டியும் கேடகமும் அதின் மேல் கலக்கும் போது கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்கி விடுகிறது போல அனுமானித்து. அடுத்த வார்த்தை, எக்காலத்தின் தொனிக்கு அஞ்சாமல் பாயும். எக்காலம் தொனிக்கும் போது அது நிகி என்று கணக்கும். யுத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். தூரத்திலிருந்து ஆட்டுக்கு பாம்பு பக்கத்துல கடந்தா கூட தெரியாது. அதனால மேய்ப்பன் என்ன பண்ணுவார்னா, ஆட்டின் மேல ஒரு வாசனை கலந்த ஒரு தைலத்தை பூசுவார். அதுதான் தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை. ஆடை மேய விடும்போது புற்கள் கடையில பாம்பு கிடக்கும். இது ஆட்டுக்கு தெரியாது. ஆடுக்கு புல்ல பார்த்தோம்னா நம்ம போகல.
அப்படி. ஆனா இடையில மேய்ப்பனுக்கு தெரியும். மேய்ப்பன் என்ன பண்ணுவாருன்னா, இந்த எந்த ஒரு ஸ்மெல்லு, ஒரு டைப் ஆஃப் ஸ்மெல் வந்து பாம்புக்கு பிடிக்காது. அந்த அந்த வாசனை கொடுக்கிற தைலத்தை எடுத்து இந்த ஆட்டு மேல பூசி விடுவார். ஆமா, இங்கெல்லாம் எப்படின்னு தெரியல, தாவீது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வாசனையோட இப்போ இந்த ஆடு போகும்போது இந்த ஸ்மெல் வரும் தெரியுமா? அந்த புற்களுக்கு இடையில இருக்கிற சர்ப்பங்கள் எல்லாம் என்ன செய்யும் தெரியுமா? விலகி போடும். இது தாவீது தன் ரியல் லைஃப்ல அனுபவித்து சொல்றார். சத்துருக்களுக்கு, எனக்கு பந்தி கடையிலெல்லாம் சத்துருக்கள் இருக்கிறான், ஆனா நீர் ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால். இது ஆடு. ஆனா கர்த்தர் குதிரையா மாத்தும் போது தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். சில பிரச்சனை வருது, தூரத்துல இருந்து சபை இப்படி மாறணும். காலத்தை அறியணும், காலத்தை அறியணும், நாட்களை அறியணும், நம்மை சுற்றி சம்பவிக்கிறவர்களை அறியணும். தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். ஆமென். அவர் யுத்தத்தில் அது ஆயத்தமாகணும். டெய்லி அப்பா என்ன நீங்க தான் தூக்கிட்டு வந்தீங்க. சில காரியம் நமக்கு அறியாது. மோப்பம் பிடிக்கலன்னா யோனாவை மாதிரி கப்பலின் அடித்தட்டில் படுத்து தூங்கிட்டு இருப்போம். மேலே என்னெல்லாம் நடக்கு தெரியுமா? ஜெபம் நடக்கு. அதுக்கடையில் வந்து பார்த்தா நம்ம ஆளு தூக்கம். தூங்குறவன் அப்படியே தூக்கியே போட்டாங்க. தூரத்தில் சில பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறம் மோப்பம் பிடிக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும். கர்த்தர் உருவாக்குவார், கர்த்தர் உருவாக்குவார். எந்த மண்ணை ஒரு குயவன் நினைச்சா எப்படிப்பட்ட பாத்திரமாக உருவாக்க முடியும்? அது போலதான் தமது மந்தையாகிய யூதாவை கர்த்தர் விசாரித்து யுத்தத்தில். ஏன் ஆண்டவர் இன்னும் செய்ய இல்லை? ஆண்டவர் சொல்றார், உன் வீட்டில் நான் தெரிந்தெடுத்த குதிரை நீதான். ஆனா குதிரை இன்னும் ரெடி இல்லை. யுத்தத்துக்கு போகும்போது குதிரை காய்ச்சல்ல படுத்து கிடந்தா, ராஜாவே தொட்டு பாருங்க, காய்ச்சல். குதிரை ஆரோக்கியமா இருக்கணும், ரெடியா இருக்கணும். ஏன்னா அதுக்கு தெரியும். ஏன்னா யுத்தத்தை தூரத்துல இருந்து நம்ம மோப்பம் பிடிக்கிறதெல்லாம் வேற. யுத்தத்தை ஆண்டவரே அப்ப மூக்குல இருந்து எல்லாத்தையுமே மாத்துறாரு. வீட்டுல குதிரை மூக்கு எடுத்து வச்சிடாதீங்க. நம்ம டேஸ்ட் மாறுது, எல்லாம் மாறுது. அந்த குதிரை பயப்படுற ஒரே ஆள் யார் தெரியுமா? அதன் மேல் பயணிக்கிற ராஜா. நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருந்தா, எதிராளி எத்தனை ஆயுதங்களை பிடித்திருந்தாலும் நீ பின்வாங்க மாட்ட, நீ முன்னோக்கி செல்வ. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? Thank you, Holy Spirit. A major. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கோடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. ஆமென். இப்ப எல்லாரும் ஆர்ப்பரிப்போடு, அதாவது நம்மில் நம்ம இவ்வளவு நாள் சுமந்து வந்த இனியும் சுமப்பார். ஆனா யுத்தம்னு வரும்போது அவர் நம்மில் பயணிக்க விரும்புகிறார். ஆமென். நீங்க அதுக்கு கீழே அடுத்த வசனம் படிச்சீங்கன்னா தெரியும். நீங்க கேட்காதவங்க நேற்று நைட்டு உள்ள சாட்டர்டே வர்ஷிப்பை கேளுங்க. யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி இஸ்ரவேல் வம்சத்தாரை 12 கோத்திரத்துல 1 குதிரையா தெரிந்தெடுத்து மீதி எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கிறார். அப்படிதானே ஒன்னு தெரிந்தெடுத்தார். ஆனா ஒரு சின்ன காயம் வந்ததும், ஆமென், ஹல்லேலூயா. நெப்போலியன் யாருங்க? இந்த குதிரைக்கு முடியலைன்னா இன்னொரு குதிரையை தெரிந்தெடுக்கிறவன். இன்னொரு குதிரையை தெரிந்தெடுக்க போகிற நெப்போலியனை சுமக்கிற குதிரையை 8 முறை அடிபட்ட பிறகும் தன் மாஸ்டரை நான் கீழே விட்டுறக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது, ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர். அவர் நான் விசிட் பண்றார். இன்னைக்கு அவர் விசிட் பண்றார். அவர் நிற்கிறார். நான் யுத்தத்தில் சிறந்த குதிரையா. அவர் நம்மில் பயணித்து
அத்தனை எதிராளிகளையும் அவர் வீழ்த்த விரும்புகிறார். சேனையதிபன் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் மகிமைகள். எல்லாரும் கைகளை தட்டி சேனையதிபன் நம் கர்த்தருக்கே. எல்லாரும் கைகளை தட்டி ஆமே. அற்புதமே தம் அண்ணனுக்கு அதை அறிந்து ஆக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். அப்படி சபையே ரிமமலரோ கோரே ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் சத்தமாய் சொல்லுவோம். ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. தாய் மறந்தாலும் நான் மறவே திக்கச்சோராய் விட்டுவிடே. தாய் மறந்தாலும் ஓஹோ என்றுரை தன்மை தேற்றுகிறார். என்றும் வாக்கு மாறிடாரே, என்றும் வாக்கு. ஆர்ப்பரி சமய கைகளை தட்டி ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஆமென். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியோ. ஆர்ப்பரி சபையே ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. சத்ருவின் கோட்டை தகர்ந்தோழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சத்ருவின் கோட்டை சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாட்சி ஆர்ப்பரிப்போம். துதி சாட்சி ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து ஆமென் ஆமென். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியோ. தலைக்கு மேல கையை தட்டி ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு ஜெயம் அல்லேலூயா. ஒரு விஷயம் கூட சத்ருவின் கோட்டை தகர்ந்தோழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. ஓ ராமமலரதொடரே சகவ பிரார்த்தனரே. சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாட்சி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, 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 ஜெயம் அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரிப்போடு ஆர்ப்பரிப்போடு. ஹalleluya, 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 ஹalleluya. சபையே, உன்னை யுத்தத்தில் சிறந்த குதிரையாய் நிறுத்தி உன் மூலமாய் உன் குடும்பத்துக்கு ரட்சிப்பு,
Jesus. Jesus. Amen. Hallelujah. 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 ரெண்டு கைகளை உயர்த்தி ஜெய கிறிஸ்து. ஜெய கிறிஸ்து. ஜெய ஆமென். ஜெயமாக ஜெய கீதங்கள். ஜெய அப்படியே சத்தத்தை உயர்த்தி ஜெய ஜெயம். அல்லேலூயா. ஓ ஜெயம். அல்லேலூயா. ஆமென். ஜெயம். அல்லேலூயா. இயேசு நாமத்திற்கே. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம். எங்களை ஜெயிக்க வைக்கிறவர் நீர். எங்களுக்கு எல்லாமே நீங்கப்பா. இந்த நாளில் உங்க சமூகத்தில் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்த தயவுக்காய் நன்றி. எங்களோட அநேக காரியங்களை கொண்டு பேசினீர். கோடி ஸ்தோத்திரம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் எவ்வளவு மேன்மையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த பரிசுத்த நகரத்துக்குள்ளே பரிசுத்தவான்கள் பிரவேசிக்கும் போது இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் வரணும். ஒரு நபர் கூட அதை இழந்துடக்கூடாது. எங்களை ஜெயமாய் நடத்துகிறவர் நீர். எங்க பலவீனங்கள் உமக்கு தான் தெரியும். எங்கள் குறைகள் உமக்கு தான் தெரியும். உங்க கிருபையை மட்டும் நம்பி சார்ந்திருக்கிறோம். விட்டுறாதீங்கப்பா, விட்டுறாதீங்கப்பா. நாளைக்கு அந்த பரிசுத்தல் நீதி உள்ள ஜனம் உள்ளே பிரவேசிக்கும் போது நீங்க பிராமிஸ் பண்ணி இருக்கிறீங்க, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர் என்று ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும் ஆண்டவர். கடைசி வரை, அந்த கடைசி லாஸ்ட் பிரீத் எங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும் வரைக்கும், அப்போ உங்களை நாங்க பற்றி கொண்டு இருக்க, சார்ந்து இருக்க, உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கு, அவங்க பாதத்தில் இருக்கு. கிருபை தார், ஆசீர்வதியும். ஒவ்வொருவர் மேலும் கிருபை இருப்பதாக. நீர் ஆளுகை செய்யும், ஜெயமாய் நடத்தும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.